குட்டநாடு கேரளா ஃபார்மர்ஸ்க்காக ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுது. அதுக்கு வந்து சார்னா இன்னும் 2 டீம்மேட்ஸ் ட்ரெயினில் ஏறி அப்படியே ஜாலியாக போயிட்டோம். அது வந்து துப்பாக்கி 2 ஷெட்யூலுக்கு நடுவில். அங்கே பாம்பே போயிட்டு விஜய் சார்லாம் வச்சு ஷூட் பண்ண கட் பண்ண இங்கே ட்ரெயினில் ஏறி குட்டநாடுக்கு போயிட்டோம். ஓகே கம் லெட்ஸ் ஷூட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு 75D கேமராலாம் பேக்கில் போட்டு எடுத்து நாங்கள் போட்டு போயிட்டோம். அங்கே போய் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு எல்லாம் பேக்கப் ஆகி முடியுது. 4-5 நாள் கழிச்சு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணிட்டேன், நான் சார்ஜர் அதெல்லாம் இருந்ததை எடுத்து இப்படி போட்டேன் பேக்கில். அதை பார்த்துட்டு போய் வாட் ஹேப்பன்னா சார் ட்ரெயின் இந்த டைம் இருக்குது அப்படியே போட்டேன். நெவர் எவர் டூ தட். வாட் எவர் யூ டூ இட் வித் 100% சின்சியரிட்டி. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜர் எடுத்து இன்னும் 1 மணி நேரத்தில் ட்ரெயின் வண்டி தாண்டி டிராஃபிக் அது மைண்டில் ஓடிட்டுருக்கு எனக்கு. அவர் அப்படியே பொறுமையாக அப்படி சுற்றி சி இட் லுக்ஸ் நைஸ், ஷுட் பி ஆல்வேஸ் சின்சியர் டு இட், அதர்வைஸ் டோன்ட் டச் இட். இது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். அது நடந்து 10 வருஷம் ஆச்சு. பட் ஈவன் நவ் ஐ ஃபாலோ தட். அண்ட் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது தான் பீப்புள் யூஸ் டு சே லைக் நீங்கள் மெட்டிகுலஸாக இருக்கீங்க, ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒளிப்பதிவுலேயும் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம நேச்சுரலாகவே ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக இருந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை.